அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க இதே ஸ்டேஜ்ல இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை வந்து தொடங்கி வச்சீங்க. நீங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சொன்னீங்க. அதே ஸ்டேஜ்ல இந்த பல கோடி பெண்கள்ல நானும் ஒரு பொண்ணா நான் வந்து இந்த வெற்றி எனக்கு நிஜமாவே என் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா மட்டும்தான் ஆயிருக்கு. நான் வந்து இங்க நிக்கிறேன். என் பேர் வந்து சாரா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இலங்கை முகாம்ல இருந்து வர்றேன். எங்க வீட்டில் மொத்தம் 4 பேர், அம்மா, அப்பா, நான், அண்ணா. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்னியில் வந்து ஒரு ரைஸ் மில் குடோன்ல தான் வந்து நாங்கள் இருந்தோம். 100 குடும்பத்துக்கு மேலே வந்து அங்கே தான் இருந்தோம். பிளே ஓர்டில் தான் எங்களுக்கு வந்து வீடு 10க்கு 10ல் பிளே ஓர்டில் தான் எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே வந்து மழை பெய்யும். நான் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம், தண்ணியை பிடிச்சி வெளியில ஊத்துன மாதிரி தான் இருந்துச்சு. கிச்சன் பார்த்தா வீட்டில இருந்து ஒரு 15 ஸ்டெப்பு தள்ளி தான் வந்து கிச்சன் வந்து வெளியில போற மாதிரி இருந்துச்சு. கிச்சன்ல இருந்து பாத்ரூம் போறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப தூரமா 30 ஸ்டெப்பு அப்படி இருந்துச்சு. மழை பெய்யும் போல நிறைய டைம் பாத்ரூம் போகாம கூட இருந்திருக்கோம். ஏன்னா உள்ள வந்து பூச்சி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போகாம இருந்திருக்கிறோம். நானே நிறைய டைம் போகாம இருந்துட்டு இதுக்காகவே நான் வந்து டெய்லி ஸ்கூல் போவேன். ஏன்னா வந்து ஸ்கூல்ல போய் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படிதான் நாள் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் 33 வருஷமா அங்கதான் இருந்தோம். இப்ப 2 வருஷமா தச்சூர்ல வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வீட்டுலயே பாத்ரூம் இருக்கு, வீட்லயே கிச்சன் இருக்கு. நாங்க வெளியில போகணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு அது வந்து வீடு இல்லை. அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கோயில் மாதிரி தான் நாங்க அதுல இருக்கிறோம். நாங்க ஈழ மக்கள் சார்பாகவும் எங்க தச்சூர் கேம்ப் சார்பாகவும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். நாங்க ஸ்ரீலங்கனால எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வந்து கிடையாது, பிரைவேட்ல இருந்து வேலை கிடைச்சிச்சு. இந்த மாதிரி லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னனால வீட்டுல இருந்து அனுப்பல. இது மாதிரி பொம்பளை பொண்ணை வந்து இப்படிலாம் வேணாம், அன்டைம்ல எல்லாம் போற மாதிரி இருக்கும், வேணாம் அப்படின்னு சொன்னனால போகல. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் 4 வருஷம் சும்மா தான் இருந்தேன். எனக்கு ஃபேஷன் டிசைனர் படிக்கணும் ரொம்ப ஆசை. படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் சுச்சுவேஷன் இல்லை, வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் 4 வருஷம் சும்மா இருக்கும்போது இதை மாதிரி வெற்றி நிச்சயம் மூலியமா ஆரி ஒர்க் கிளாஸ் சொல்லித்தரோம், அவன் சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் போய் போய் பேரை கொடுத்தேன், எல்லாத்துலேயும் முதலாவும் பண்ணினேன். கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு வாரத்திலேயே வந்து எனக்கு ஒரு ஆர்டரும் வந்துருந்துச்சு 500ல. அந்த ஆர்டர் எடுத்து நான் பண்ணினா எனக்கு பெனிஃபிட் கிடைக்கல. ஏன்னா வந்து வீட்டில் தையல் மிஷின் இல்லாதனால வெளியில போய் தான் வந்து பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து அதில் எனக்கு 200 தான் கிடைச்சிச்சு. கிளாஸ் பாதி போயிட்டு இருக்கும் போது எனக்கு 2வது ஆர்டர் வந்துச்சு 1500ல. எனக்கு அதில் நல்ல பெனிஃபிட் கிடைச்சிச்சு. அப்புறமா கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே எனக்கு வந்து பிரைடல் பிளவுஸ் கிடைச்சிச்சு. அதில் வந்து 15,000க்கு பண்ணினேன். அதில் 5000 ரூபாய்க்கு நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன். நான் வீட்டில இருந்து இப்போ இந்த ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா. அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க இதே ஸ்டேஜ்ல இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை வந்து தொடங்கி வச்சீங்க. நீங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சொன்னீங்க. அதே ஸ்டேஜ்ல இந்த பல கோடி பெண்கள்ல நானும் ஒரு பொண்ணா நான் வந்து இந்த வெற்றி எனக்கு நிஜமாவே என் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா மட்டும்தான் ஆயிருக்கு. நான் வந்து இங்க நிக்கிறேன். நான் வந்து ஒரு கச்சிப்ல உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அது உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். தரலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்களே உங்க கையால கொடுத்துருக்க முதல்ல இருக்கு. தமிழர்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வு என்னைக்கும் மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும். அதோட ஒரு சாட்சி தான் இது. தமிழக அரசு அவங்க வாழ்க்கையில ஒளி ஏற்றியது. அவங்களுக்கு மீண்டும் தமிழக அரசுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு அழகான கெஸ்டர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much சாரா. தேங்க்யூ very very much.